I will here. So I will be in your TikTok. Yes, exactly. So all colleagues, like we are meeting any suddenly Suddenly after 20 years. after 20 years, exactly. I'm fans of Faisal. Yeah, I'm fan of Yasser. Nice. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. இந்த நீங்கள் பார்க்குற இடம் வந்துக்கிட்டு அல் கானா. இந்த இடம் வந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு இடம். ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, நல்லா வைபான ஒரு ஏரியா, ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அக்வேரியம் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் பழைய காலத்து மரங்கள்லாம் வச்சு ஒரு இந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாக்கா நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா வாக்கிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வின்டர் டைம் கூட. இந்த வின்டரில் வந்துக்கிட்டு நம்ம இது மாதிரி இடங்களில் போய் என்ஜாய் பண்ணோம்னாக்கா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்மளோட ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே அடைஞ்சில்லாமல் இந்த வின்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இந்த நாளுக்குள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் மொதல் தடவை இந்த அல்கானாக்கு. இதோட 3ஆவது தடவை வரேன். ஒரு தடவை வீடியோ போடணும்னு நினைக்கிறது போட முடியலை. ஸோ முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மரங்களையும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது ஆலிவ் காய். இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் மரம். ஆலிவ் மரம் இங்கே பாருங்கள், க்ளீனாக எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் தனியாக போடுறதுக்கு இதெல்லாம் ப்ராப்பராக ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க. எல்லாமே மக்கள் ஃபாலோ பண்ணது நம்மளுடைய முக்கியமான வேலை. ரெண்டாவது வந்து இங்கே வந்துக்கிட்டு போட்டிங்கு, உங்களுக்கு சினிமா, அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கடை, அதுக்கெல்லாம் எதுக்குமே பஞ்சமே கிடையாது. நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து நடக்க ஆரம்பிச்சேன்னாக்கா நடந்துக்கிட்டே இருக்கலாம். நடக்க உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்காது. ஏன்னு சொன்னாக்கா பக்கத்தில் கடல், அந்த பேக் வாட்டர் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட உடனே அதை வந்து க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிடறாங்க கிளியராக. அல்ஹம்துலில்லாஹ். அபுதாபியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அதிகமான மக்களுக்கு வந்து இங்கே வந்துக்கிட்டு என்ன இருக்குன்றே தெரிகிறதில்ல. ஸோ நீங்கள் அபுதாபிக்கு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அபுதாபியில் என்னென்ன இருக்குங்கிறத முடிஞ்ச அளவு நம்ம டியூட்டி பல இதுக்கு இடையில் என்னென்ன எடுத்து போட முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம் டு அபுதாபி, கம் டு அபுதாபி. மறக்காமல் வாங்க, அபுதாபி சுற்றி பாருங்கள். அபுதாபி தான் கேபிட்டல். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் ஐ லவ் யூ அபுதாபி. ஸோ இப்போ நடந்து கொண்டே இருக்கலாம். இந்த மேலால் பிரிட்ஜ் இருக்குது, இதில் கிராஸ் பண்ணலாம். இங்கிட்ட போட்டிங் இருக்குது. ஆனால் டைமிங் தான் தெரியலை எனக்கு சரியாக. இது சுற்றிக்கிட்டு வந்தாக்க தெரியும் என்னங்கிறத பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் அடிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு மேலால் பாருங்கள் நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது மேல்புறத்துலேயே நடந்து போகலாம். இப்போ ப்ரேயர் ஹாலை தேடி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் அம்புக்குறி போட்டிருக்கு ப்ரேயர் ஹால். ஸோ இங்கே தான் ப்ரேயர் இருக்குது. தொழுதுட்டு அதுக்கப்புறம் முழுமையான ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து தண்ணி பீச்சிட்டு அடிக்கிற மாதிரி உள்ளது. குழந்தைகள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா பார்த்தாலே தெரியுது. எப்போ ஆன் பண்ணாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். தொழுகை பிறகு நம்மளுடைய வீடியோ தொடரும். நார்த் சைடு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து என்ன நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டு க்ராஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. லைட்டிங்கு இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு அற்புதமாக இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு சொன்னேன்னாக்கா ஷேக் ஜயத் மஸ்ஜிது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு என்னுடைய பாக்கெட் 3ல் உள்ளது. மொபைலில் ஜூம் பண்ணால் பெரிய லெவலில் பண்ணலாம். நல்லா க்ளோஸ்அப் காமிக்க முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது.
கிளைமேட் வந்து சில்லுண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போட் ஸ்டேஷன் எல்லா இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த போட்டில் போகிறாங்க பாருங்கள். இந்த இதில் தான் நம்ம போக முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். வாவ், கண்டிப்பாக இதில் நம்ம ட்ரை பண்ணோம். இந்த ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த ஸ்டேஷனை இப்போ கண்டுபிடிக்கிறோம், போகிறோம், போயே தீர்றோம். ஸோ அற்புதமான ஒரு வியூ, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அபுதாபியில் வந்துக்கிட்டு ஏகப்பட்ட டூரிசம் ஸ்பாட்ஸ் இருக்குது. அது வந்துக்கிட்டு மறக்காமல் வாங்க. ஏற்கனவே ஒரு நேரத்தில் நான் வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் மாஸ்க், ஷேக் ஜாயத் மாஸ்க், அது மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அப்படி கிடையாது. சுற்றி வர எவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அப்பா ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதுபோல் நீங்கள் காசு கொடுத்து பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் வியூவை. வாவ், அமேசிங், அன்பிலீவபிள் வியூ. ஷேக் ஜாயத் மாஸ்க்கு போட்டு போயிட்டுருக்கு. இங்கிட்டல ரெஸ்டாரண்ட்டு, கெஃபேண்டு ஏகப்பட்டது இருக்குது. வாவ், கலர் வேறு இங்கே மாறிக்கிட்டே இருக்குது. லைட்டு இப்போ ஒயிட் கலராக போச்சு, இப்போ க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பார்க்க முடியும். ஸ்பெஷலி நீங்கள் வின்டரில் வரணும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதில் 5 dirhams தான் சொல்லுவாங்க. மேலாலே பெரிய லெவலில் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. வாவ், ஏகப்பட்ட சாப்பாடு கடை இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச கடை இருக்கா இல்லையோ, மொத்தத்தில் ஜென்ரலாக வந்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள கடைகள் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அது மாதிரி கடைகள்னால நான் சாப்பிட்ற ஆளுக்கு வந்து லேசாக இந்த சில்லுங்கிற ஒரு நேரத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், இங்கே 2 பேர் வேலை தேடி வந்தவங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்கனாக்கா அப்பாவோட்ட நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எனிஹோ, இங்கே பார்த்தீங்களா, இதில் தான் க்ராஸ் பண்ணி வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லா பிரிட்ஜெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கலரிங். வாவ், நான் இந்த கலரோட நல்லா இருக்கேன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ அபுதாபி விசிட் பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா மரம், செடி, கொடி எல்லாம் வச்சு கிலோமீட்டர் கணக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அல்கானா இந்த ஏரியா, அப்புறம் யாஸ் ஐலண்டு, சாதியாத்து, ரீமு, புதிய ஏகப்பட்ட இடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஸ்டாப்பபிள் அப்படி தான் நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த சைடில் இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருந்தோம். இப்போ அங்கேருந்து இப்படி வந்துட்டோம் இந்த சைடுக்கு. பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, அதை 15 முறை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது வந்துட்டு யாருக்கும் திருப்தி அடைய முடியாது. அது நார்மலான ஒரு சுச்சுவேஷன். ஸோ மியூசிக் பிஹைண்ட் தி சீன். ஸோ கீழெல்லாம் போயிட்டு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு காமிக்கிறேன். முழுமையாக பாருங்கள் நம்ம வீடியோவை. அப்புறம் உங்களுக்கு பெர்ஃப்யூம், ஊது ஆயில், தேனல் ஊத் இது வாங்கன்னு சொன்னேன்னு சொன்னாக்கா நம்மளுடைய வெப்சைட் இருக்கவே இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு அதை வாங்கிக்கிட முடியும். I love Abu Dhabi. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோடுறதுக்கு வந்துட்டு விதவிதமான சேர் வச்சுருக்காங்க. பார்த்தாலே ரொம்ப அருமையாக. இதில் இங்கே அதிகமாக இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் போட்டு தான் இங்கே ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. இது நம்ம போகிறதுக்குள்ள போட்டு தனியாக இருக்குது. அது ஒரு விதமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே நடக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஏதுவாக இருக்குது.
ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அமைதியாக, க்ரௌட் இல்லாமல் ஒரு இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், கோடுறதுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பெஞ்ச்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது, லைட்டிங் பண்ணி. மரங்கள், மெயின் மரங்கள், ஆலிவ் மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஃபுல்லாக லைட்டிங் அண்ட் ஆலிவ் மரங்கள். நம்ம ஊரில் உள்ள மரங்கள், ஏகப்பட்ட மரங்கள் இங்கேயே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏ கத்தே ஏ